இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய யோகாசனங்கள் செய்ய முடியாது. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருப்பாங்க, உடல் வளையும் தன்மை அதிகமாக இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு 3 முக்கியமான ஆசனங்கள். இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். குறிப்பாக ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். ஆசனம் அப்படிங்கிறது நிலையான இருக்கை. உடலை ஆடாமல் அசையாமல் ஓரிடத்தில் சிலை போல் நிறுத்தி அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு பிராண ஆற்றலை பெறுதல். ஸோ இந்த ஆசனங்கள் பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மற்றபடி நீங்கள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம், கொய்யாப்பழம் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு கால் மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அடுத்த கால் இந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். 1 நிமிடம் நார்மல் பிரீத்திங். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம். ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இந்த மாதிரி கை கொண்டு கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைய பரபரப்பான சூழ்நிலையில் நிறைய யோகாசனங்கள் செய்ய முடியாது. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க, உடல் வளையும் தன்மை அதிகமாக இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு 3 முக்கியமான ஆசனங்கள், ஒரு சின்ன நாடி சுத்தி. இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு 10 நிமிடம் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சுறுசுறுப்பு, உற்சாகம் கிடைக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். குறிப்பாக ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். 10 நிமிடங்களுக்குள்ள இந்த 3 முக்கியமான எளிமையான ஆசனங்கள், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புத பலன்கள் கிடைக்கும். ஆசனம் அப்படிங்கிறது நிலையான இருக்கை. உடலை ஆடாமல் அசையாமல் ஓரிடத்தில் சிலை போல் நிறுத்தி அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு பிராண ஆற்றலை பெறுதல். ஸோ இந்த ஆசனங்கள் பல வகையான ஆசனங்கள் இருக்கின்றன. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த 3 முக்கியமான ஆசனங்கள் எளிமையான ஆசனங்கள், எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆசனங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சுகாசனம். இப்போ நான் அமர்ந்திருக்கக்கூடிய சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இது சுகாசன நிலை. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆசனம் அர்த்த பத்மாசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு கால் மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றிக்கிடுறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. அடுத்த கால் மேலே போட்டுக்கோங்க. இந்த கால் இந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க.
சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ சுகாசனத்தில் இருந்துட்டு வீராசனம் பண்ண போகிறோம். இந்த 2 கால் முட்டியும் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. நார்மல் பிரீத்திங். 10 வினாடிகள் முதல் 20 வினாடிகள். இந்த 2 கால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம், ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இந்த மாதிரி கை கொண்டுக்கணும். கை ஜஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கணும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங் 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கணும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ சுகபூரக பிராணாயாம பயிற்சி ஒன்று பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சு உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கணும். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சி எளிமையான ஆசனங்கள் தான். இந்த சின்ன ஆசனம் சுகாசனம், அர்த்த பத்மாசனத்தில் 2 கால் மாறி போட்டோம். ஒரு வீராசனம். அது முடிச்சுட்டு நம்ம செய்த இந்த சின்ன நாடி சுத்தி, இதை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள். உணவை பொறுத்த மட்டுக்கும் அடிக்கடி நம்ம கூறுவது தான், அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மற்றபடி நீங்கள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம், கொய்யாப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உலர்ந்த திராட்சை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழ வகைகளும் உணவில் எடுத்துக்கோங்க. இரவு 7 மணிக்குள் 7 to 7:30க்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தினமும் நீங்கள் செலவு செய்கின்ற நேரம் 10 நிமிடம். அந்த 10 நிமிடத்தில் உடல் முழுக்க சுறுசுறுப்பாக, உள் அமைதியாக, அற்புதமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.